இதுதான் கேட்டேன். அன்றைக்கி ஒரு அண்ணன் ஒரு பிராண்டு கேட்டார், இன்றைக்கி நீங்கள் பட்வைசரு அன்றைக்கி ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னென்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். டாஸ்மாகில் உயர் ரக மது கிடைக்க கோரிக்கை வைத்த செய்தியாளருக்கு அமைச்சர் விக்னேஷ் பதிலளித்துள்ளார். நிறைய வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி வந்து அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனால் அது குறிப்பாக இந்த பட்வைசர்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியாவில் இதுதான் கேட்டேன். அன்றைக்கி ஒரு அண்ணன் ஒரு பிராண்டு கேட்டார், இன்றைக்கி நீங்கள் பட்வைசரு அன்றைக்கி ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னென்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்கள், ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும். எதிர்க்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்கள் என்ன நல்லது பண்ணாலும் பாராட்ட போகிறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மற்ற நீங்கள் சொன்ன அந்த பிராண்டுன்னு பட்வைசர் போன்ற மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். நீங்கள் அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லிச்சுல, நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி நேற்றே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்கள் என்ன பே பண்ணுறீங்கிறது உங்களுக்கு வந்துடும்ல, அது ஒரு பில். இதுதான் இதெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்போ வந்து நாங்கள் போய் ஆன்லைனில் தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்லை, சில பேருக்கு ஃபோன் இல்லை, அவங்கெல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிப்ட் இருக்கு. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அன்ஈஸியா, அதை தான் நான் இப்போ சொல்கிறீங்களே, அந்த இடமே அன்ஈஸியாக இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் கடைகளை வந்து தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.